ஏவா வர சேர்ந்த பண்ணைகள் அமைப்பதற்கு இங்கேயும் இதேதான் நான் சொல்ல வரேன் ஸ்கீம் வந்தாச்சு. ஸோ அகெயின் நான் விவசாயிகள்கிட்ட அதான் கேட்குறேன், அதையும் ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கோங்க. யங்ஸ்டர்ஸ் விவசாயம், நான் பாண்டிச்சேரியில் பார்த்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸை விவசாயத்தில் மாற்றி அரசு மத்திய ஆளக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கு இந்த மாதத்தில் நம்ம வந்து எல்லாம் உதவி பண்ண விவசாயத்துறை ஆறு சூப்பர் தான் இருப்பார். அவர் சொல்றதுதான் சட்டம். ஒரு பியூட்டிசி வேலைகளுக்கு 20 நாள் லீவ் போட்டு போனால் அதற்கு காரணம் இன்றைக்கு 25 அடி அகலம் வேண்டும் ஒரு தென்னை மரத்துக்கு இடைவெளி என்று கூறினார்கள். தென்னை மர விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அரசு நம்முடைய அண்ணன் தேனியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு ஏக்கருக்கு 8000 ரூபாய் மானியமாக வழங்கிவிட்டார்கள். அதை தென்னை வளர்ச்சி வாரியம் அளவு ஒரு 6000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறார்கள். ஆக எப்படி இருந்தாலும் கூட விவசாயமானது இன்றைக்கு பொதுமக்கள் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை உறுதிக்கின்ற ஒரு பொருளாக மாறாத காரணத்தினால் விவசாய பெருங்குடி மக்களுக்கெல்லாம் தென்னை எந்த பயிர் இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். ஆனால் தென்னை நம்ம உயிரை காக்கும், நம்முடைய குடும்பத்தை காக்கும் என்பதை கூறி இது போன்ற நிகழ்வுகளை என்னுடைய தொழில் அமைக்கப்படுத்த விவசாயிகள் காரைக்காலிலிருந்து வருகின்ற விவசாயிகள் மேடைக்கு ஒரு மார்க்கெட் பண்ணி நடைபெறும். அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.